நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ரொம்ப அழகா சொன்னதுனால ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லணும், நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா உங்க 3 பேர் கணக்குல நாங்க 4 பேரும் வரல. என்ன பாஸ்டர் இப்படி பண்றீங்களே? பரவாயில்ல, உங்களை மன்னிச்சிடுறேன். இப்போ எங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் பொழுது உங்க கரங்கள் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருது. பாத்தீங்களா? Did you saw that? இதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற மகிமை. You are a blessing. Amen. When you bless another person, ஆட்டோமேட்டிக்கா உங்க கை எப்படி தான் வந்துருது? கை மேல வந்துரும். கை மேல வருதுனாலே நீங்களும் மேல வந்துருவீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவரை ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன், கரெக்டா நீங்க பதில் சொல்லுங்களேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர், கரெக்டா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஏன்? உங்களுடைய துதிகளில வாசம் செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார் என்பது உண்மையா இல்லையா? ஏன்? நம்மளை துதிக்கும்படியாக படைச்சிருக்கிறார். ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. ஆனா நான் எதிர்பார்த்த சரியான பதில் இது இல்லை. ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. அவர் ஆராதனைக்குரியவர், நாம் தேவனுடைய ஆலயம், எல்லாம் கிட்டத்தட்ட தான் வரீங்க. 60, 70, 80 மார்க் வாங்குறீங்க. 100 வாங்கணும். நீங்க ஆண்டவருக்காக எது கொடுத்தாலும், ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா? நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க? உங்களுடைய நேரத்தை கொடுக்குறோம். நேரத்தை நீங்க கொடுக்கறதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, கரெக்டா? காலங்கள் கர்த்தருடையது. அப்ப ஏற்கனவே வசனம் சொல்லுது, உன்னுடைய நேரம் ஏற்கனவே கர்த்தருடையது. அவருடைய நேரத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறோம், மீதியை கொடுக்குறோம். சரி, காணிக்க கொடுக்குறோம், தங்கம், பொண்ணு, வெள்ளி, பணம் எல்லாத்தையும் கொடுக்குறோம். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அவர் அள்ளி கொடுக்கிறாரு, நம்ம கிள்ளி கொடுக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் எப்படி கொடுக்கிறாரு? அள்ளி கொடுக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி கொடுக்குறோம்? கிள்ளி கொடுக்குறோம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எங்க பாஸ்டர் ரொம்ப அழகா நடத்துறாரு. அவர் நடத்துறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வி, எனக்காக ஜெபிச்சுக்குங்க. என்ன பாஸ்டர் கிட்ட கேள்வி கேட்கணும் அவ்வளோ சந்தோஷம் என் ஜனத்துக்கு. பாஸ்டரை கேள்வி கேட்கறதுக்கு என் ஜனத்துக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வெரி பேட். சரி, நான் கேட்டுக்கிறேன். பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் நல்லா மாட்டிக்கிட்டார. பாஸ்டர், பல வருஷமா நீங்க ஊழியத்தில் இருக்கிறீங்க, எனக்காக ஜெபிச்சுக்குங்கன்ட்டு 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்க அழகா ஆராதனை நடத்துறீங்க. யாராவது ஒருத்தர் எனக்காக பாடுங்க பாஸ்டர், பாடிக்குங்க, துதிங்கன்னு பாஸ்டர் யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? கேட்டிருக்கிறீங்களா? யாரும் கேட்க முடியாது. ஏன்னா worship, praise is personal. அது உன்னுடையது. துதி உங்களுடையது, உங்களுடையது. நீங்கள் ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் அது ஏற்கனவே கர்த்தருடையது. ஆமா, ஒன்றை தவிர உங்களுடைய துதி. It is the best gift that you can give from yourself to the heavenly Father. அதனால தான், அது உங்களுடையதா இருப்பதனால தான் கர்த்தர் இறங்கி வந்து வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். Wonderful. Amen. Amen. அப்போ எவ்வளவு பெஸ்டா கொடுக்கணும்ல நம்ம. எவ்வளவு சந்தோஷமா. அவர் வந்து இருதயத்தை தான் பார்க்கிறார், தாளத்தையோ ராகத்தையோ எல்லாம் கிடையாது. அதனால தான் நான் பாடின்னு இருக்கிறேன் இன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மனசை பார்க்கிறாரு. அதனால உங்களுது உங்களால கர்த்தருக்குன்னு ஒண்ணு கொடுக்க முடியும்னா அது துதி தான். ஆமா, அதனால உங்க துதியை பெஸ்டா கொடுத்துட போறோம். சத்தமா 3 முறை ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா என்னை நம்புங்கன்னு சொல்லுங்க. அப்பா எங்களை நம்புங்க. என் ஆவி சொல்லுங்க, என் ஆவி
என் ஆத்துமா ஆத்துமா, என் சரீரம் என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யுங்க. Thank you Jesus. தடைகள் விலகி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்தகார கிரியைகள் கட்டப்படுவதாக. Let the heavens open. யாராவது என்னோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஃப்ரீயா ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். வானம் திறக்கப்படுவதாக. இந்த எல்லையிலே ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லையின் ஆவிகள், territorial spirits நாங்க கட்டுகிற ஆண்டவரே. We bind all the territorial spirits in the name of Jesus. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் கட்டப்படுவதாக. Let the heavens open. வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. பிள்ளைகள் மேல தேவ தயவு உண்டாவதாக. Let the heavens open. கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பலமாய், இன்னும் தைரியமா, இன்னும் சந்தோஷமா, நீர் பெரியவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, கரங்களை தட்டி கொண்டு சத்தமா என்னோடு கூட இந்த வசனத்தை சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீரே என் பரிகாரியான கர்த்தர். உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். Thank you Jesus. இயேசுவே எனக்கு கூப்பிடுங்களா. இயேசுவே. அவர் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. இல்லை. ஆமென். ஆமென். சொல்லுங்க இயேசு. இயேசு. இந்த இயேசு தான் யெஷுவா என்கிற பதம். ஆமென். சொல்லுங்க யெஷுவா. 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 எல்லாரும் சொல்லணும். நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண அந்த நாமத்திற்குண்டான வல்லமையை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஆமென். யெஷு. சேர்ந்து பாடலாமா? அவருடைய நாமத்தை உச்சரிங்க. pronounce his name. His name is beautiful. He is marvelous. அழகின் சிகரமே ஆயிரம் பேர்களே மராத்துஷேதே ஆயிரம் பேர்களே பரிசுத்த ஸ்தலத்தினில் ஸ்தோத்திராண்டவரே கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் கமான் எல்லாரும் இணைந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே ஓ துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா
சத்தத்தை உயர்த்தி come on church ரேமாலா ராதோ ஷேதே ரிபாபா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க மட்டும் வாருமையா துணையாளரே ஓ வாருமையா நல்லவரே துணையாளரே ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ரிமகலரா காஷிதரி ஆசரிப்பு பாபா கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி Jesus nikadana Yeshua receive his goodness as presence யெஷுவா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் Shalom 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 Shekara Taraba Shekalara Tura Baba Shemara Tura Halana Kadara Jesus Amen 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 கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க ஆமென் Amen. அவர் இப்படி பாடிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஹோல் டே you can just sing அவருடைய நாமத்துல ஒரு வல்லமை இருக்குதுங்க when you pronounce his name Jesus Yeshua அதுல ஒரு வல்லமை இருக்கு அவர் எவ்வளவு நல்லவர்னா நமக்காகவே அவர் இருப்பாருங்க என்னால சொல்ல முடியும் 7 முழு வருடங்கள் ஆகிறது நாங்கள் முழு நேர பணிக்கு வந்து நான் ஒரு வியாபாரி பிஸ்னஸ் மேனாக இருந்தேன் எப்படியாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரனா வரணுன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு அம்பானி ஆகணும் பணத்தை கோணியில் கட்டணும் ஜனத்தை பின்னாடி சேர்க்கணுன்ற எண்ணம் எனக்கு பட் தகப்ப ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டு டூ வாட் ஐ சே கீழ்ப்படிஞ்சோம் அவர் கூடவே நின்னாருங்க அநேக நேரத்தில் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்காக சொல்லுங்களேன் எனக்காகன்னு சொல்லுங்களேன் எனக்காக அது சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை அழகா சொல்லுங்களேன் எனக்கு அது உணர்ந்து மனசுல இருந்து சொல்லணும் எனக்காக எனக்காக நல்லா சொல்லலை ஒழுங்கா சொல்லுங்க எனக்காக அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா யாராவது பேச மாட்டாங்களா யாராவது இருக்க மாட்டாங்களா யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிறைய தருணங்கள் என் வாழ்க்கையில் இருந்துச்சு டுடே ஐ see some people here இந்த வார்த்தைக்கு பின்னாடி போடுற இந்த 3 விஷயங்களுக்காக ஏங்குகிற சில பேர் இருக்கிறீங்க நான் இருந்தேன் அதனால தான் ஒரு பாட்டு நான் எழுதினேன் மறவாதவர் கைவிடாதவர் அப்படின்ற பாட்டை எழுதினேன் ஏன்னா எல்லாம் மறந்துட்டான் ஒண்ணுமே இல்லை அதனால தான் உன் கிருபை போதன்றது எழுதினேன் ரொம்ப கடினப்பட்டேன் அதனால தான் எல்லாமே நீர்தானே என்ற பாடலை எழுதினேன் இதெல்லாத்தையும் தாண்டி தாண்டி அவருடைய கிருபையை உணர்ந்த பாருங்க அப்பதான் இன்னும் உங்க மகிமையை நான் உணரணும்ட்டு இன்னுன்ற ஒரு பாடல் எழுது எல்லாத்துக்கும் மேல அவருடைய மகிமையை பார்க்கணுன்ற வாஞ்சையை கொடுத்ததே அவர் எனக்காக இருக்கிறார்ன்றத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான்
ஆமென். Many times we are looking for people. எனக்காக யாராவது இருப்பாங்களான்னு தேடிட்டு இருக்கிறீங்க. கரெக்ட். ஆமா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தான் இடைப்படுறாரு. நீ மக்களை தேடாத, உனக்காக பேச, உனக்காக நிற்க நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். நீங்க எதிர்பார்க்கிற மனிதர்கள் எனக்காக இவங்க அதை செய்வாங்களா, எனக்காக இந்த உதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிற மனிதர்களால் செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்களை உங்களுக்காக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு வல்லவர். சத்தமா சொல்லுங்க, இயேசு வல்லவர். இயேசு வல்லவர். இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். எனக்காக அவர் நிற்பார். எனக்காக அவர் நிற்பார். எனக்காக அவர் பேசுவார். ஆமென். அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சத்தமாய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நிறைய தருணங்கள்ல நம்மளை பத்தி நம்மளே சொல்ற விஷயம், எனக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, எனக்காகலாம் யாரும் நிக்கவே மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ சாதாரண ஆளுன்ட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆளு இல்ல. நீங்க சாதாரணமான ஆள் இல்ல. நான் நல்ல மனசோட சொன்னேன், ஆனா தோரணை வேற மாதிரி தெரியுது. எப்பா நீ பயங்கரமான ஆளுப்பா. நான் சொல்றேனே, நிறைய தருணத்துல நம்ம நம்பினவங்க நம்ம விட்டு விலகி போனாங்க. மனுஷனுடைய குணாதிசயமே சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுகிறது அவனுடைய குணாதிசயம். He will change according to the situations. அவன் மாறினதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். ஏன்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்டனா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. உனக்கு தெரியாது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு, உனக்கு தெரியுமா? ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா அப்பவும் மாறல ஒருத்தர், இப்போ மாறல ஒருத்தர், எப்பவும் மாற மாட்டார் ஒருத்தர். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தெய்வம் நேற்றும் என்றும் மாறாதவர். மனிதர்களால் செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்கள் இன்ன வரைக்கும் உங்க வாழ்க்கையில அமராத புயல்கள் அநேகமா இருக்கிறது. அந்த புயல்கள் எல்லாம் அமரும்படியா நீங்கள் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்க மகனே மகளே, ஒரே வார்த்தை இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லிட்டார்னா பெசாம ஆயிடும். அந்த தெய்வம் நமக்காய் நிற்கவும் நமக்காய் பேசவும் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. கொஞ்சம் சத்தமா, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க? அமைதியா இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது நான் என்ன பண்றேன்? இப்போ சாமி பேசணும்னா நீ என்ன பண்ணும்? சரி, Let God work in your life. Let God speak for you. Yes. Let God fight and let you be quiet. நீ நிறைய நேரத்துல உன் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதை குறித்து இன்னும் டீடைல்டா இப்ப பேச போறோம். கரெக்ட். ஆண்டவர் ஒருத்தருக்காக நின்னார், ஒருத்தருக்காக பேசினார்.
அவர் யார் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு காட்டினார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எத்தியோப்பியர் தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால இந்த ஒரு விஷயத்தினால மிரியாமுக்கும், மோசேயின் சகோதரியாக்கிய மிரியாமுக்கும் சகோதரனாக்கிய ஆரோனுக்கும் மோசஸ் மேல ஒரு கஷ்டம். அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விட வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிற சகோதரியையும் சகோதரனையும் பைபிள் நம்மளுக்கு சுட்டி காட்டுது. கடைசி அந்த வசனம் அழகா போட்டிருக்கு. கடைசி வார்த்தை, ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இன்றைக்கு ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க, உங்க சொந்தத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமா பேசுகிற சூழ்நிலை இருக்குன்னா நீங்க தனியாள் இல்லை. உங்களுக்கு முன்னாடி மோசே ஏற்கனவே அதை ஃபேஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு உதாரணங்களும் ஆண்டவர் இந்த நாள்ல நாம் வாழ்வதற்காகவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இட்ஸ் a life manual, இது வாழ்க்கை புத்தகம். ஆமென். இந்த விரோதமாய் பேசப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எதனால அவங்க விரோதமா பேசினாங்க, வாட் வாஸ் தேர் அலிகேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர்றாங்க. இதுதான் அவங்க விரோதமா பேசின வார்த்தைகள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அதை, சொல்லுங்க, கர்த்தர் அதை கேட்டார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய செவிகளில் விழுகிறது என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். You have to understand, Tamil is a very beautiful language. கேட்டார். கேட்டார்னா 2 அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? கேட்டார், லிசன் பண்ணார்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நிக்க வச்சு கேட்டார்னு. அவனை பார்த்தப்பா 4 வார்த்தை 4 கேள்வி நல்லா நறுக்குன்னு. என்ன கூட இவ கேட்டாங்க. 3 நேரம் பண்ணி அர்ப்பணிச்ச உடனே கேட்டான், நறுக்குன்னு கேட்டான். வார்த்தையே வரல எனக்கு. சொல்லிட்டேன், என்னால் உனக்கு பதிலே சொல்ல முடியாது மகா, ஆனா என் வாழ்க்கை உனக்கு பதில் ஆகும்னு சொன்னேன். 7 years now completed. கர்த்தர் நிறைவுள்ளவராக இருந்திருக்கிறார். அப்ப நான் கேட்டார் என்பதுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று லிசனிங், ஒன்று காது கொடுத்து கேட்டார். கேட்டுட்டு சும்மா இருக்கிற தேவன் நம் தேவன் இல்ல. உங்களுக்கு யார் விரோதமாய் பேசுகிறார்களோ அவர் கிட்ட போய், அவங்க கிட்ட போய் உங்களுக்கு ஆதரவாக 4 கேள்வி போய் கேட்பார். அவர் கேட்கணும்னா நீ என்ன பண்ணணும் சொல்லுங்க. மோசேக்காக ஆண்டவர் கேட்டாரா? ஆமால்ல. அதே மாதிரி உங்களுக்கும் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? ஆண்டவர் எனக்காக நிக்கணும், எனக்காக பேசணும். ஏன் ஆண்டவர் மோசேக்காக நின்னார்? ஏன் ஆண்டவர் மோசேக்காக கேள்வி கேட்டார் அப்படின்னு நாங்கள் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அந்த 3 காரியங்கள் நம்ம கிட்டையும் இருந்துச்சுன்னா நமக்காகவும் ஆண்டவர் நிற்பார், நமக்காகவும் ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்காக நிக்கணும்னு ஆசை? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்காக நில்லுங்கப்பா, அப்பா எனக்காக நில்லுங்க. நாங்க பேசுறதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. நாங்க எவ்வளவு பேசிட்டோம், புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆமா, நாங்க எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம புலம்பல் பாட்டு பரவாயில்ல. அப்ப நான் இனிமேல் பேச மாட்டேன்ப்பா, நீங்க பேசுங்கப்பா. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. 2 வசனங்களை பார்த்துட்டோமா? 1, 2. 3வது வசனம் நான் ஃபர்ஸ்ட் வாசிச்ச பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, எதுக்கு தேவையில்லாம இந்த வசனம் இருக்குது நடுவில்? ஏன்னா 4ஆம் வசனம் சடுதியில கர்த்தர் மோசேய, ஆராமையும் மிரியாமையும் கூப்பிட்டு கேட்கிறார். ஓகேயா? ஸோ 2ஆம் வசனத்தினுடைய இறுதியில் கர்த்தர் அதை கேட்டார்னு வசனம் இருக்கிறது.
அதனுடைய கண்டினியூவேஷன் 4ஆம் வசனத்துல இருக்கிறது. எதுக்கு தேவையில்லாம இந்த 3வது வசனத்தை இங்கே பைபிள்ல இது சொருகப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி. என்ன வசனம்? 3வது வசனம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஆமா ஆமா, மோசே ஆனவன் பூமியில் உள்ள மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இந்த இருந்தான். இடத்துல சாந்த குணம் உள்ள வந்துச்சுன்னா முன்னாடி வசனத்துல குத்துனாங்க, அடுத்த வசனத்துல குடைறாங்க. நம்ம ஜனங்களை எப்படின்னா நல்லா குத்துவாங்க, அப்புறம் குத்துன இடத்துலயே குடைவாங்க. தெரியும் நீ கஷ்டப்பட்டிருக்கிற. நான் உண்மையிலேயே திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு கூட ஜனங்க கேட்க மாட்டுறாங்க. அவங்கள பார்க்கும்போது இன்னும் எதுவும் நடக்கலையா, புழு இல்லையா, பூச்சிக்குமா கல்யாணம் பண்ணி குத்துக்கிறீங்க, புழு இல்லையா, பூச்சி இல்லையா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? காட் வில் bless youன்னு சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா, யாருக்கு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ தான் பிரச்சனை, நீ தான் பிரச்சனை. பிள்ளைங்களை பார்த்து வாழ்த்துங்க. நாங்கள் போகிறோம், தேசங்களுக்கு போகிறோம், கிராமங்களுக்கு போகிறோம், பட்டணங்களுக்கு போகிறோம். ஒருத்தரை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லாதீங்க. அதுக்கு சாந்த குணம் வேணும். இந்த குணத்தை கர்த்தர் மோசேக்கு வச்சிருந்தார். தே ஆர் இரிட்டேட்டிங் ஸ்பெசிமென்ஸ். இவங்க 2 பேரும் அபிஷேகம் பெற்றிருக்குது, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுது, ஆனாலும் இரிட்டேட்டிங் ஸ்பெசிமென். இன்னைக்கு கர்த்தரை புரிஞ்சு அறிஞ்ச நம்மளே நிறைய நேரத்துல மற்றவர்களை தொந்தரவு செய்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது மோசே எப்படிப்பட்டவராய் இருந்தாராம். இப்போ நாம் வந்தோன்னு நாங்கள் என்ன சொன்னோம்? மோசே இருந்த குவாலிட்டிஸ் நமக்கும் இருந்தால் ஆண்டவர் எப்படி மோசேக்கு நின்றாரோ, எப்படி மோசேக்கு பேசினாரோ, அதே நமக்கும் நிற்பார், நமக்கும் பேசுவார். அப்போ முதல் குவாலிட்டி, மோசே சகல மனிதரிலும் மிகுந்த. இந்த சாந்த குணம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் எங்க 2 பேருக்கும் ஒரு மிருகத்தை ஞாபகப்படுத்தினார். எந்த விலங்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சாந்த குணம். அழகா இமேஜின் பண்ணி இப்ப சொல்லுவாங்க. பசுவா? ஆடுன்றாங்க ஒருத்தங்க. உலகத்திலேயே கீழ்ப்படியாத ஒரு மிருகம்னா அது ஆடுதான். ஒரு ஆடை பார்த்து எத்தனை தடவை ஆடு ஆடுன்னு கூப்பிட்டுக்கிறோம். என்னைக்காவது அந்த ஆடு ஆடி இருக்குதா? கீழ்ப்படியாத ஒரு மிருகம் ஆடுதான். பாஸ்டர் கை தட்டுறாரு. சரியான விஷயம். எதை குறிச்சுமே என்ன சொன்னாலும் கவலைப்படாத ஒரு மிருகம். நீ சொல்ல வேண்டியது தப்பா சொல்லிட்டப்பா. நீ ஐடியா க்ளூவா கொடுக்கணும். என்ன நடந்தாலும் கவலைப்படாத ஒரு அமைதியா இருக்கும். எங்க ஊர்ல நிறைய இருக்குது. உங்க ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியா? அக்கா அருமையா சொன்னாங்க. எருமை மாடு எங்கேயோ வீட்டுல கேட்ட மாதிரியே இருக்குது. ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசிட்டானா. உடனே அந்த வாத்தியார் கேட்டானா, டே ஏன்டா கெட்ட வார்த்தை பேசுனேன்? சார் நான் நிஜமா கெட்ட வார்த்தை பேசல, வீட்டுல கேட்ட வார்த்தையை பேசுனேன். இப்ப அந்த மாதிரி இந்த எருமை மாடு அப்படின்னு எங்க நம்ம அப்பாவை காணோம், அப்பா தானே நம்மளை திட்டுவாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். உண்மையிலேயே ஆண்டவர் எங்களுக்கு எருமை மாடை இமேஜின் பண்ண வச்சார். ஏன் எருமை மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாத ஒரு விலங்குன்னா அதுதான். எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்றோம்ல. என்னன்னா எதை குறிச்சு கவலைப்படாது, நடு ரோட்ல நிற்கும். எவ்வளோ ஹார்ன் அடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் நவராது, மூவ் ஆகாது, அப்படியே நிற்கும். அதுக்கா ஒரு ஐடியா வந்து பரவாயில்ல நம்ம போகலான்னு வழி கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும். நீ கார்லன்னா வா, பஸ்லன்னா வா, லாரிலன்னா வா, நடந்து போ, நீ பாட்டுன்னு போ, நான் பாட்டுக்கு நான் அங்கதான் நிப்பேன். Sometimes as Christians we have to celebrate a week for buffalo. நம்ம வாழ்க்கையில இந்த வாரம் பஃபலோ வார், அந்த வாரம் ஃபுல்லா நம்மள குத்துவான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா ரியாக்ஷன் லெஸ்ஸா, ரியாக்ஷனே கொடுக்காம. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஐயா வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆண்டவர் பேசணும்னா நீங்களும் நானும் ரியாக்ஷனை கம்மி பண்ணணும்ல, கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். Zip your mouth. ஆமா, unless and until we close our mouths, God cannot intervene. நீங்களும் நானும் வாயை மூடினாதான் ஆண்டவர் வாயை திறக்க முடியும். இல்லைன்னா அவரை பேச விடுறோமா நம்ம? அவர் சொல்றாரு, நான் பேசுறேம்மா, நீங்க கம்முனுங்க ஆண்டவரே. ஜபத்திலேயே நிறைய ஜபத்தை நான் என் ஜபத்தை ஒரு 3 நாள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்தேங்க. ஐயோ நான் ஸ்டாப்பா இருக்குது என் ஜபத்தை. நானே என்ன பண்ணேன், என் ஃபோன் புதுசாக வாங்கினேன்.
அப்போ அதில் ரெக்கார்டர்னு ஒன்று இருந்துச்சு முதல்ல. அதை போட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்றதை நானே கேட்டு பார்த்தேன். கேப்பே இல்லைங்க. என்ன இல்லை? கேப்பே இல்லை. இடையில சாமி நிறைய தடவை பேசணும்னு அவர் நினைச்சு பக்கத்திலேயே வந்து கூப்பிட்டுருக்கிறார். ஏதோ அப்பளே போ சாத்தனை யார் சாமி உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சதுக்கே நம்ம என்ன பண்ணல, கேட்கல. அவர் பேசுற தெய்வம். அதை புரிந்து கொள்ளுகிற தருணத்துல நம்ம இல்ல. அவரை விட்டு கொடுங்க. ஆமென். Let God speak. Amen. So let us be quiet. இங்க மோசே தன்னுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் விரோதமாய் போய் நின்று, ஏன் என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு போய் கேள்வி கேட்ட மாதிரி இருக்குதா வசனத்துல? அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். which means he never opened his mouth. போய் அவன் நியாயம் கேட்கல. நம்ம நியாயம் கேட்குறோம் பேர் வழின்ட்டு போய் நிறைய சண்டையை நம்மளே ஏற்றி விட்டு வரும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு, இறையாதே, நீ அமைதலா இருந்தாதான் என்னால பேச முடியும். அன்றைக்கு மோசே சாந்த குணம் உள்ளவனாய் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவருக்காக பேச ஆரம்பிச்சார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேசணும்னா sometimes you have to go. அதான் ஒரு வார்த்தை சொல்வாங்க, let God, let go. சொல்லுங்க, let go, let God. Only if you let go you can let God in your life. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேசணும்னு நினைக்கிறவங்க முதல்ல குறிச்சுக்கோங்க, ஏசப்பா ஏதாவது பிரச்சனைன்னு வரும் பொழுது நான் வாயை திறக்கக்கூடாது ஆண்டவரே. நான் எந்த விதத்தில் என்னுடைய நியாயத்துக்காக நான் போராட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்காக போராடுங்க. சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே. நீங்க பாடுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவே. பின்னாடி எல்லாம் சத்தமா, எனக்காய் பேசும் இயேசுவே. அப்பா சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கத்துக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் கஷ்டம்தான் ஆண்டவரே, ஆனா கத்துக்கிறோம்ப்பா, கற்றுக்கொள்ளுகிறோம். சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. சாந்த குணத்தை. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நிறைய நேரத்துல நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கை மாறினதே இந்த சாந்த குணத்தினால தான். இப்போ இருக்கிற மனிதனா நான் இருந்ததே இல்லை. ஆனா கர்த்தர் இந்த சாந்த குணத்தை கற்றுக் கொடுத்தார். நம்ம சொல்லி எடுப்படாத 100கணக்கான விஷயம் இருக்குது. நம்ம சொன்னா கேட்கவே மாட்டாங்க. எல்லாம் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பித்தேன், நேராக 2 கரங்களை உயர்த்தி என்னுடைய ஜெப அறையில் அந்த நாளின் முதல் மணி நேரத்தை அவருடைய சமூகத்தில் போய் கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்படியே நன்றி சொல்லிட்டு, நீர் என் தகப்பன் என்பதை சொல்லிடுவேன். எனக்கு ஞாபகப்படுத்துவேன், அவர் தான் என் அப்பா, அவர் தான் என்னை அழைச்சவர், அவர் தான் என்னை அபிஷேகித்தவர், அவர் தான் என்னை நடத்துகிறவர் என்பதை ஞாபகப்படுத்திடுவேன். நன்றி சொல்லிட்டு வந்துடுவேன். என்னெல்லாம் அந்த நாளில் நடக்கணுமோ எல்லாவற்றையும் அவரே பேசி முடித்து, நான் ஜெப அறையில் சொன்னதை எனக்கு பேச வேண்டியவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் பேசவே இல்லை, எனக்காக அவர் பேசி முடிச்சுட்டு தான் அவங்களை கொண்டு வந்து நிற்க வைப்பார். ஆமென் ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேசணும்னா முதல் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். 2வது விஷயம், ஆண்டவர் மோசே குறித்து பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, 7ஆம் வசனத்துல, அதாவது 6:7 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார் மோசேக்காக. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. நான் தரிசனத்தில் பேசுகிறவன் மோசே அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அதனால அவனிடத்துல தரிசனத்துல பேசாம முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு உண்மையுள்ளவன். வேதத்துல ஒரு சில நபர்களை தான் பிலவட், தாசன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. தாசன் சீஷர்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தர் தான் தாசன் சொல்றாரு. அப்படி தாசன் பிலவட் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் யாருன்னா மோசே. அவரோடு கூட முகமுகமா ஆண்டவர் பேசுற அந்த அனுபவம், அந்த கனெக்ஷன், த ரிலேஷன்ஷிப். இன்னைக்கும் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். God relies on our relationship. God wants to create the relationship.
God wants to have this relationship. இந்த உறவு உனக்கும் தகப்பனுக்கும் இருக்கணும். மோசேக்கும் அவருக்கும் இந்த உறவு இருந்துச்சு, முகமுகமா பேசுகிற உறவு. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, மோசஸ் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு? பரலோகத்திலையா? ஆண்டவர் சொல்றாரு என் வீட்டில் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வீடு என்பது நார்மலாகவே எங்க நம்ம கன்சிடர் பண்றோம்? பரலோக ராஜ்யத்தில். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பிதாவினிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய வீடு அப்படின்னு சொல்லணும்னா அந்த பரலோக ராஜ்யத்தை தான் நம்ம இமேஜின் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு என் வீட்டுல அவன் எங்கும். அப்போ மோசே யார் வீட்டில் இருந்தாரு? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோசே கர்த்தருடைய வீட்டில் இருந்தாரா இல்லை கர்த்தர் மோசேயோட வீட்டில் இருந்தாரா? அவ்வளோதான். செகண்ட் பாயிண்ட், கர்த்தர் உங்க வீட்டில் குடிக்கொள்ளுகிறவராய் வாசம் செய்பவராய் உங்க வீட்டில் அவர் இருப்பார் என்றால் அந்த அளவுக்கு தகுதியை நாம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் வந்து வாசம் செய்யும்படியாக பரிசுத்தமுள்ள இடமா உங்க வீடு இருக்கும்னா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக அவர் நிற்பார். அவர் ஆளுகை செய்கிறவர். Let Christ be the head of your house. Let God rule over your house. ஏன்னா அவர் ராஜா. அவருடைய ராஜ்யத்தில் எல்லாமே அவர் தான் முடிவெடுக்கணும். உங்கள் வீட்டில் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரா? இஸ் காட் கம்ஃபர்டபுள் வித் யூ இன் யோர் ஹவுஸ், வேர் எவர் யூ லிவ், வாட் எவர் யூ டூ, இன் வாட் எவர் பிஸ்னஸ் யூ டூ? ஆண்டவர் அங்கே மகிமை அடைகிறாரா? இஃப் இஸ் நாட் கம்ஃபர்டபுள், அவர் உங்கள் வீட்டில் இல்லை. சகையுவா மாறிடணும். ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் வீட்டில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து வீட்டில் தங்க வேணும்னு சொன்னால் வழியிலேயே எல்லா மாற்றங்களும் ஏற்படணும். ஆமென். அன்றைக்கு சகையு அப்படிதானே செய்தாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள வீட்டுல என்னெல்லாம் தகுதி இல்லாம இருந்துச்சோ எல்லாத்தையும் மாற்றினார். அவர் சொன்னார் நான் ஏதாவது அநியாயமா வாங்கினதுண்டானால் திரும்பி கொடுத்துடுறேன், நாளத்தனையா திருப்பி கொடுத்துடுறேன். He made right everything that was not right in his house. அவருடைய வீட்டுல எதெல்லாம் இன்னைக்கு கூட பாஸ்டர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டா ஓடிட்டு இருக்கிற டிவியை போயிட்டு தோச்ச துணியெல்லாம் காய போட்டு அதை தூக்கின்னு வந்து சோஃபா மேலே போட்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னே ஒரு சோஃபா இருக்குது, அது பெரிய சோஃபா. அதான் நல்ல அந்த நீட்டி காலெல்லாம் அப்படி நீட்டி வைக்கிற மாதிரி அதை 75,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பாரு அங்கிள். ஆனால் அதில் தான் எல்லாம் கொள்ளுது. அந்த சோஃபா கீழே தான் எல்லாம் பெருக்கி சேர்த்தாலும் அங்கே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுது. ஆமாம், வி கிளியர். ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வராரு அப்படின்னும் பொழுதே என்ன பண்ணுறோம்? அதை கிளியர் பண்ணி அதை தகுதி உள்ள இடமாய் வருகிறவர்கள் வாசம் செய்ய தகுதி உள்ள இடமாய் அந்த இடத்தை மாற்றுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்னா கர்த்தர் அவன் வீட்டில் வாசம் செய்கிற அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தார். இந்த உண்மைன்ற ஒரு விஷயம் ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவர்கிட்ட போகும்போது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனேன்றவனை மட்டும்தான் உள்ள சேர்க்கிறார். அவனுக்கு மட்டும்தான் அதிக அதிகாரத்தை கொடுக்கிறார். உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting faithfulness. நீங்கள்லாம் ஆண்டவரை நம்புறீங்களா? நம்புறவங்க மாத்திரம் நம்புறோன்னு சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நம்புறாரா? இந்த கேள்விக்கு சத்தம் நீங்க வீட்டில் போய் தான் கேட்கணும். யோசிச்சு சொல்லணும், கேட்டு சொல்லணுன்றதுலாம் வீட்டில் போய் கேளுங்க. உண்மை உள்ளவனை கர்த்தர் நம்புகிறார். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக கொடுக்கிறார். நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்காக பேச. We have just 3 minutes more and we are going to conclude it. Amen. Yes. கடைசியாக ஒரு பாயிண்ட் மாத்திரம் நாங்க சொல்லி முடிக்கிறோம். முதல்ல சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னொன்று கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். உண்மை என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்க்கிற வேளையில நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் உண்மை. யாரும் பார்க்காத நேரத்தில் உங்களால் உண்மையா இருக்க முடியும்னா அதுக்கு பேர் உத்தமம். ஆமென். அதனால தான் ஆண்டவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று கூப்பிடுகிறார். கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மோசே குறித்த அதே காரியங்களை நம்ம எபிரேயர் 3:5 பார்க்கிறோம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். மோசே எப்படி இருந்தாரா? பணிவிடைக்காரனாய். ஆண்டவர் மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொன்னார்.
அவர் எப்படி தெரியுமா இருந்தார்? தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு மாதிரியை கொடுத்துட்டு போனார். என்ன மாதிரி தெரியுமா? சர்வன்ட்ஹுட். அவர் சீஷர்களின் கால்களை கழுவி அதற்குண்டான மாதிரியை வச்சார். நம்ம பெரிய ஆளுங்க கிடையாதுங்க, நம்ம ராஜாவின் பிள்ளைகள் தான். ஆனா சேவை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சேவையை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called to serve the kingdom. Amen. We are not religious people. We are kingdom people. நமக்கென்று ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் பணிக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்க கூடாது. We are not religious people. We are kingdom people. Amen. 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 இந்த பணிவிடைக்காரன் அப்படிங்கிறது நம்மளால ஒரு சிலர்ல ஏற்றுக்கொள்ள முடியல. நான் யார் தெரியுமா? நான் அப்பானுடைய மகன், நான் பணிவிடைக்காரன் அல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, we have the best example. அப்பாக்கு விரோதமாய் தப்பு பண்ணின இந்த 2வது இளைய மகன் தூர போயிட்டான், எல்லாவற்றையும் வேஸ்ட் பண்ணார். ஒரு நாள் புத்தி தெளிஞ்சிச்சு. புத்தி தெளிஞ்ச உடனே அவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று நான் சொல்லிடுறேன். இனி உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அவன் மகன் தான். ஆனா அன்றைக்கு சொல்றான், நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ள ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தினதுனால அன்றைக்கு அந்த அப்பா சொல்றாரு, மகனே, நீ பணிவிடைக்காரன் அல்ல, நீ வேலைக்காரன் அல்ல, நீ என்னுடைய மகன் என்ற அந்தஸ்தை அன்றைக்கு மீண்டுமாய் அந்த தகப்பன் மகிமையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவன் கரங்களுக்கு மோதிரத்தை போட்டது கிருபை, மகன் என்ற அடையாளத்தை. அவன் வந்ததை கொண்டாடினது என்ன தெரியுமா? பெரிய பிளெஸிங். பிரியாணி போட்டு கொண்டாடின. நீ மகனா, நீ ஒரு வேலைக்காரனா உன்னை அர்ப்பணிச்சு பாரு. தாழ்த்தும் பொழுது, உன்னை நீ தாழ்த்தும் போது உன்னை குறிச்சு ஒரு கொண்டாட்டமே அங்க நடக்கும். ஆமென். கர்த்தர் மோசேக்காக நின்னார், மோசேக்காக பேசினார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. டேவிட்காக நிப்பாரு, டேவிட்காக பேசு. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. டேவிட்காக நிப்பார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எனக்காக நிப்பார், எனக்காக நிப்பார், எனக்காக பேசுவார். அதற்காக நான் சாந்த குணமுள்ளவனாய் இருப்பேன், சாந்த குணமுள்ளவனாக இருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன், வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் நான் இருப்பேன், கர்த்தருடைய வீட்டிலே நான் பணிவிடைக்காரனாக இருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு அழகிய சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில நீங்க சாட்சிகளா இருக்கணும். கர்த்தர் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம சாட்சிகளா இருக்கணும். மோசேயை போல இருந்துருவாங்க. கர்த்தர் நமக்காக பேசுகிறத நீங்க பார்ப்பீங்க. when you see that, நான் பார்த்துருக்கிறேன் எனக்காக ஆண்டவர் பேசுனத, எனக்காக அவர் நிற்கிறத நான் பல முறை பார்த்துருக்கிறேன். நேற்று இரவு கூட பார்த்தேன். ஒரு இடத்துல கர்த்தர் இங்கே போன்னு சொன்னார், போனேன். இங்கே நில்லுன்னு சொன்னார், நின்னேன். இங்கே சாப்பிடாதன்னு சொன்னார், அவர் சொன்னபடி கேட்டேன். அவர் பேசுகிறத நான் கேட்டேன். அவர் பேசுகிறத நீங்கள் கேட்க முடியும். He will speak for you. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லா புகழையும் செலுத்தலாமா? எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நீங்க பாடுங்க. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. Let go, let God. God bless you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.